ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி பொங்கல். எல்லார் வீட்லேயும் பொங்கல் வச்சிங்களா? பால் பொங்குச்சாங்க, நாங்களும் பொங்கல் வச்சோம், பால் பொங்குச்சு. ஓகே, இன்றைக்கி வண்டாரக்குள்ளி சேனலில் நம்ம பார்க்க போகிறது எக்மோர் அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்குறோம். அதாவது 4 பிரிவாக போடுறேன். டூர் அண்ட் ட்ராவல். எனக்கு டைம் இல்லாதனால எந்த டயத்தில் எது போட முடியுதோ அந்த மாதிரி சேனலில் போட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சமையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். அடுத்து ஆன்மீகம், டூர் அண்ட் ட்ராவல், ஹிந்தி இந்த மாதிரி போட்டுட்ருக்கேன். டைம் இல்லை, ஹிந்தி நோட்ஸ் எடுத்து பண்ணிகிட்டு இருக்குது, வேலை கிளம்புறதுனால பண்ணல. அடுத்தடுத்து மாற்றி போட்டுக்கிட்டு இருப்பேன். இன்றைக்கி எக்மோர் அருங்காட்சியகத்தை பற்றி பார்க்கலாம். இப்போ இது எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அடுத்த ஸ்டாப்பில் இருக்குது. இது எழும்பூர் ரயில்வே நிலையம்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதையும் எழும்பூர் அருங்காட்சியகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் உயிரியல் பூங்கா அந்த மாதிரி இருக்குது. அதாவது எலும்புக்கூடு மியூசியம் அப்படின்னும் இதை சொல்லுவாங்க. ஏன்னா அங்கே விலங்குகள் இதெல்லாம் பாடம் பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா, அதனால் எலும்புக்கூடு விலங்குகளோட எலும்புகள் எல்லாம் இருக்கிறனால இது எலும்புக்கூடு அருங்காட்சியகம்னு சொல்லுவாங்க. இப்போ நம்ம லீவு நாளில் நம்ம பிள்ளைங்களை வெளியில் கூட்டிகிட்டு போகிறது பார்த்திங்கன்னா இது ஒரு முக்கியமான ஒரு இடமாகும். அதாவது வெளியில் கூட்டிகிட்டு போய் மற்ற பார்க்கு, பீச்சு அந்த இடத்த அடிக்கடி பார்க்குறத விட தீம் பார்க்கு போனால் அதிக செலவும் ஆகும். அது பார்க்க வேண்டிய இடங்கள் அப்படிங்கும்போது இது முக்கியமான இடம். இங்கே பிள்ளைங்களோட படிப்பு சம்மந்தப்பட்ட எல்லாம் பார்க்கலாம். அது போக சுவாலஜி படிக்கிறவங்க, பயாலஜி படிக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுறவங்க, அவங்களுக்கெல்லாம் தொல்லியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்க, அதுக்கப்புறம் சிலை செய்கிற சிற்பிகள், சிற்ப கலைக்கூடத்தில் பயின்ற மாணவர்களுக்கு, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த வெண்கல சிலைகள், அதுக்கப்புறம் ஓவியங்கள் பற்றி படிக்கிறவங்களுக்கு, ஓவியம் வரைகிறவங்களுக்கு, அதாவது ஓவியம் வரைய பழகுறாங்க இல்லையா, அவங்களுக்கு எல்லாத்துக்குமே இது ரொம்ப உதவியாக இருக்கும். ஏன்னா இங்கே வெண்கல சிலைகள் வெவ்வேறு காலகட்டத்தில் அகழ்வாராய்ச்சியில் எடுத்த வெண்கல சிலைகள், அதுக்கப்புறம் செப்பு பட்டயங்கள், அதுக்கப்புறம் இந்த தமிழ் ஆராய்ச்சி பண்ணுறாங்க இல்லையா, பிலிட்டு படிக்கிறவங்க, பிஹெச்டி பண்ணுறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப உதவியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ தமிழ் எழுத்துக்கள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத இங்கே செதுக்கி வச்சுருக்காங்க கல்வெட்டுகளில். அது மாதிரி கல்வெட்டுகளில் இருந்த தமிழ் எப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் மாறி இப்போ நம்ம எழுதுகிற எழுத்து வடிவம் மாறி இருக்குது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். அதுக்கப்புறம் உள்ளே கன்னிமாரா லைப்ரரி இருக்குது. இது கொஞ்சம் பழமையான லைப்ரரி. இப்போ குழந்தைங்கள் இப்போ யாரும் படிக்கிறது இல்லையா, புத்தகங்கள் யாரும் படிக்கிறது இல்லையா. இப்போ குழந்தைங்கள் அங்கே கூட்டிகிட்டு வந்தால் அந்த ஃப்ரீ டயத்தில், விளையாடுற டயத்தில் புக்கு படிக்கும்போது அவங்களோட அறிவுத்திறனே வளர்க்கும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே அன்றைக்கி இங்கே லீவு, மற்ற கவர்மெண்ட் ஹாலிடேல லீவு. மார்னிங் 9:30 4:30 வரையும் ஓப்பனாக இருக்கும். அப்புறம் இப்போ இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கு, பிள்ளைங்க வெளியில் விளையாடுறதுக்கு அது மாதிரி கொஞ்சம் புல் தர போட்டிருக்காங்க. உட்காந்து சாப்பிட்றதுக்கு சேர்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோவில் பார்க்கலாம். எக்மோர் மியூசியம். இது எக்மோர் மியூசியம்னு சொல்லுவாங்க, எலும்புக்கூடு மியூசியம் அப்படின்னு சொல்லுவாங்க. எக்மோர்லேருந்து அடுத்த ஒரு ஸ்டாப்பு தான் எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து. இப்போ பார்க்குறோம் இல்லையா, இதுதான் ஃபஸ்ட்டு என்ட்ரான உடனே 2 டைனோசர் இருக்கும். இந்த டைனோசர்கிட்ட எல்லாம் ஃபோட்டோ எடுத்துக்குவாங்க. இப்போ பார்க்குறோம் இல்லையா, இதுதான் டிக்கெட் கவுண்டர். அடல்ட்டுக்கு 50 ரூபா, குழந்தைங்களுக்கு கம்மி தான். அதுக்கப்புறம் ஃப்ரைடே அன்னைக்கு இது லீவு, கவர்மெண்ட் ஹாலிடேக்கும் லீவு. இதுதான் ஃபஸ்ட்டு பிளாக்கு. இந்த யானை நிற்கிது இல்லையா, இதுக்கு உள்ளே தான் ஃபஸ்ட்டு பிளாக் இருக்குது. இதில் கற்சிலைகள் அதிகமாக இருக்குது. இந்த கற்சிலைகள் அதாவது ஒவ்வொரு அரசன் மன்னன் ஆட்சியின் போதும் எந்த மாதிரி முகபாவனையுடன் ஒவ்வொரு சிலைகளும் செதுக்கப்பட்டது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதான் மினியேச்சர். அந்த வளாகத்தில் என்னென்ன பில்டிங் இருக்குது அப்படிங்கிறத பற்றின மினியேச்சர் இது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சியின் போது தோண்டி எடுக்கப்பட்ட ஒவ்வொரு சிலைகளையும் அங்கே வச்சுருக்காங்க. அதுபோக செப்பு பட்டயம், மாயவரத்தில் ஒரு கோவில் திருப்பணியின் போது தோண்டி எடுக்கப்பட்ட செப்பு பட்டயங்கள் இருக்குது. அதில் அதிக அளவில் இருக்கிறது புத்தரோட சிலை தான் அதிகமாக இருக்குது. தலை இல்லாமல் அந்த மாதிரி சிதைக்கப்பட்டு, அதாவது அகழ்வாராய்ச்சியின் போது தோண்டி எடுத்து அகழ்வாராய்ச்சிக்கு உட்பட்ட சிலைகள் இருக்குது. இப்போ இங்கே என்ன ஒரு நன்மைனா, மேக்ஸும் அதாவது கணக்கு பாடமும் பாட்டனியும் இல்லை, அதாவது தாவரவியல், அது தவிர உயிரியல், அதுக்கப்புறம் தொல்பொருள் ஆராய்ச்சி, கட்டடக்கலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தமிழில் எழுத்துக்களில் கல்வெட்டுகளில் இருந்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் எப்படி எழுத்து மாறுபட்டது அப்படிங்கிறத இங்கே பார்க்கலாம். நாகம், ஒரே கல்லில் நிறைய நாகங்கள் பின்னி இருப்பது போல் அடிச்சிருக்காங்க. அதுபோக மரச்சிற்பங்களும் அங்கே செதுக்கியிருக்காங்க.
அடுத்து 2வதா இருக்கிறது உயிரியல் பூங்கா. இதில் வந்து கங்காரு எப்படி குட்டியை வயித்துல பாதுகாக்குது அப்படிங்கிறது கங்காரை பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்து ஆமைகள். ஆமைகளில் எத்தனை வகை இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். மனித குரங்கு மரத்தை பிடிச்சு தொங்குவது போலவும், அதுக்கப்புறம் வந்து அந்த மனித குரங்கே எலும்புக்கூடு மரத்தை பிடிச்சு தொங்குற மாதிரி அந்த எலும்புக்கூடும் வச்சுருக்காங்க. பாம்பு. பாம்பு வந்து ஷோகேஸ்லேயும் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபார்மாலிட்டிகைட்டில் போட்டும் வச்சுருக்காங்க. பாம்பில் எத்தனை வகை இருக்கோ அத்தனை வகையும் பார்க்கலாம். அதில் வெள்ளை கலர் பாம்பு அதிகமாக இருக்குது. இப்போ அதே போல் தான் ஆமையும் ஃபார்மாலிட்டிகைட்லேயும் போட்டு வச்சுருக்காங்க, ஷோகேஸ்லேயும் போட்டு வச்சுருக்காங்க. அடுத்து பார்த்திங்கன்னா நெருப்பு கோழி பார்க்கலாம். அடுத்து இப்போ நம்ம பார்க்குறது திமிங்கலம். திமிங்கலத்தோட எலும்பு 25 அடி இருக்கும், அவ்வளோ நீளத்தில் இருக்குது. இந்த வாசலுக்கு நேரம் இருக்குது பார்த்திங்களா, அது கீழ்த்தாடை எலும்பு. யானை தந்தம் போல இருக்கு இல்லையா, அது கீழ்த்தாடை எலும்பு. கொக்கு எத்தனை வகை இருக்கோ அத்தனையும் இருக்குது. காக்கையில் எத்தனை வகையோ அதுவும் இருக்குது. வெளிநாட்டு பறவைகள் இருக்குது. கிளியில் எத்தனை வகை இருக்கோ அதுவும் இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மயில் வந்து தோகை விரித்தபடியும் அமைஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் தோகையை மூடியபடியும் இருக்குது. நெருப்பு கோழியை நம்ம நேராக பார்க்க முடியாது. நெருப்பு கோழி முட்டையோட அப்படி நேரடியாக பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க. அது போக பெரிய பெரிய கொக்குகள் வச்சுருக்காங்க. அது போக பார்த்திங்கன்னா உள்ள சிங்கம், புலி, கரடி அதெல்லாம் வந்து நல்லா நேராக பார்க்குற மாதிரி நேச்சராக வச்சுருக்காங்க. இப்போ நான் நிற்கிற இடத்துக்கு பின்னாடி இருக்கு இல்லையா பீரங்கி, இது ஒரு 200 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது. இது மாதிரி நிறைய இருக்குது உள்ள. அதுக்கப்புறம் வெண்கல சிலைகளும் அகழ்வாராய்ச்சியில் உட்பட்ட வெண்கல சிலைகள் நிறைய ஷோகேஸாக வச்சுருக்காங்க. எல்லாம் கண்ணாடி போட்டு 2 ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. கண்ணாடிக்குள்ளே வச்சு லைட்னிங்களோட 2 ஃப்ளோரில் வச்சுருக்காங்க. அதுக்கப்புறம்னா ரவிவர்மா ஓவியம் ஒரு பிளாக்ல இருக்குது. அது உள்ளே என்ட்ரானோன்னு லெஃப்ட் பிளாக்கு. அதுக்கப்புறம் பழங்காலத்தில் அந்த கவர்னர் யூஸ் பண்ண வண்டி இருக்குது. அது போக நாணயங்கள், பழங்காலத்து நாணயங்கள், ஒவ்வொரு நாட்டில் என்ன நாணயம் யூஸ் பண்ணுறாங்க, என்ன ரூபாய் நோட்டுகள் யூஸ் பண்ணுறாங்க, நம்ம நாட்டு பழங்காலத்து நாணயங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து சிறுவர் அருங்காட்சியகத்தில் ஒவ்வொரு மாநிலத்துலேயும் என்ன உடைகள் அணிகிறாங்க, அவங்களோட கலாச்சாரம், அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாட்டிலையும் என்ன உடை அணிகிறாங்க அப்படின்னு அந்த மக்கள் அந்த உடை அணிஞ்சபடி பொம்மைகள் வச்சுருக்காங்க ஷோகேஸில். இப்போ மாணவர்கள் இதை பார்க்கும்போது ஒவ்வொரு மாநிலத்திலையும் அவங்களோட கலாச்சார முறைப்படி உள்ள நடனங்கள், அதாவது தமிழ்நாடுனா பரதநாட்டியம், கேரளானா குச்சிப்புடி, கதகளி, அதுக்கப்புறம் வந்து ஒவ்வொரு நாட்டிலையும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்றபடி எப்படி உடை அணிகிறாங்க, இப்போ நம்ம இந்தியாவிலையும் ஒவ்வொரு மாநிலத்திலையும் எப்படி உடை அணிகிறாங்க, மாநிலத்துக்கு மாநிலம் எப்படி உடை வேறுபடுது அப்படிங்கிறத இங்கே பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க. இப்போ புத்தகத்தை பார்த்து படிக்கிறத விட இப்போ நேராக பார்த்தாங்கன்னா அந்த பார்த்தது வந்து அவங்களுக்கு எல்லாமே மனப்பாடத்தில் இருக்கும். இப்போ வந்து இப்போ பாம்பு பார்த்திங்கன்னா வெறும் படம் எடுத்தபடி இருக்குது. ஃபுல்லாக வந்து அந்த எலும்பு, அது முள் மாதிரி எலும்பு இருக்குது. அது மாதிரி ஒவ்வொரு எலும்புக்கூடு அமைப்பு இப்போ மெடிக்கல் படிக்கிற மாணவர்கள் கூட தெரிஞ்சுக்கலாம். ஒவ்வொரு எலும்பு, இந்த காலர் போன், ஒவ்வொரு போனுக்கும் ஒவ்வொரு பேர் உண்டு. மெடிக்கல் லைனில் வேறு பேர் உண்டு. அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதனோட எலும்பு தவிர எல்லாமே இருக்குது. ஒருவேளை மனிதனோட எலும்பு அங்கே இருந்துச்சுனால் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். நான் பார்த்த வரையும் இல்லை. இப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம குழந்தைங்களோட அறிவை வளர்க்கக்கூடிய இடங்கள். இந்த இடத்துக்கு வந்து பள்ளியிலிருந்தோ இல்லை கல்லூரியிலிருந்தோ ஒரு டூர் கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப சிறந்த ஒரு டூராக அமையும், அவங்க படிப்புக்கு சிறந்ததாக அமையுங்கிறத தெரிவிச்சுக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் பார்த்ததை நீங்களும் வந்து பாருங்கள். முடிஞ்ச வரையும் நான் எல்லாமே வீடியோ எடுத்து போடல, ஏன்னா எல்லா வீடியோ எடுத்து போட்டால் டைம் இருக்காது. அந்த அளவுக்கு என்னால் முடிஞ்ச வரையும் வீடியோ எடுத்து போட்டிருக்கேன்.